தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1/3/2016 செவ்வாய்க்கிழமை அனுசம் நட்சத்திரம் இரவு 11:22 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நம்ம வாழ்க்கையில் கூட ஒருத்தர் ஏதாவது கொடுக்குறோம்னு சொன்னா பக்கத்தில் இருக்கிறவர் நீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லி கெடுத்து விட்டுருவார். சில பேர் கணவன் ஒரு ஆலய திருப்பணிக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறோம்பாங்க. உடனே மனைவி சொல்லுவா 10,000 அதுக்கு 5,000 கொடுத்தா போதும், உங்க தம்பி ஒரு 5,000 கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி கொடையை தடுக்கிற ஆற்றல் இந்த ஊர்ல இப்ப ரொம்ப பேருக்கு இருக்கு. அதனாலதான் தடைகள் வாராத கொடைன்னு சொல்லி அபிராமிப்பட்டர் அவருடைய பதிகத்திலே படித்தார். அதே மாதிரி கிரக நிலைகளை பார்க்கின்ற பொழுதும் ஒரு கிரகம் கொடுக்கும், ஒரு கிரகம் தடுக்கும், ஒரு கிரகம் நல்லா கூடுதலாவே கொடுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த திருப்பணிக்காக 10,000 கொடுக்கறேன்பாங்க. ஏன் நீங்க ஒரு 20,000 கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி 20,000 கொடுக்க வச்சிருவாங்க. அப்படி செய்யக்கூடிய கிரகங்களும் இருக்கான். போதகன்னு ஒன்னு இருக்கு, வேதகன்னு ஒன்னு இருக்கு, பாசகன்னு ஒன்னு இருக்கு, காரகன்னு ஒன்னு இருக்கு. இந்த நாளும் எப்படி செயல்படும்ங்கிறத பத்தி அந்த காலத்துல ஒரு கவிதை சொல்லி இருக்கிறார்கள். கூறு பலனை கொடு என்பான் போதகனாம். போதகன் இருக்கவர் யாரு அப்படின்னா, கூறு பலனை கொடு, நல்ல பலனை நீ கொடுன்னு சொல்லி சொல்லுவாராம். வேறு பண்ணி தட்டுவிப்பான் வேதகனாம். அதை கொடுக்காதேன்னு சொல்லி தடை செய்யறது யாரு? வேதகன். தேரு பலன் கூட்டுவிப்பான் பாசகனாம். இந்த கொடுக்கிற பலனை இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கொடுன்னு சொல்றது யாருன்னா பாசகன். அதே மாதிரி கோல மகா திசைக்கே ஈட்டு பொருள் காரகன் ஈவான். அந்த திசைக்கு காரகத்துவம் எதுவோ அது பொருள்களை எல்லாம் ஈயும் என்று சொல்லி ஒரு அழகான கவிதை சொன்னார்கள். கூறு பலனை கொடு என்பான் போதகனாம், வேறு பண்ணி தட்டுவிப்பான் வேதகனாம், தேருபலன் கூட்டுவிப்பான் பாசகனாம், கோல மகா திசைக்கே ஈட்டு பொருள் காரகன் ஈவான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை உண்டு. ஒரு கிரகம் அளிக்க வேண்டிய பலனை சீக்கிரமாக நீ அளிக்க வேண்டும் என்று யாரு சொல்லுவா அப்படின்னா போதகன் சொல்லுவான். அதே நேரத்தில் அளிக்க வேண்டிய பலனை அளிக்காமல் தடைப்படுத்துகிற கிரகம் எது? வேதகன். அதே நேரத்தில் அளிக்கும் பலனை மிகுதியாக வழங்கு என்று சொல்லுகிற கிரகம் எதுனா பாசகன். அதே மாதிரி திசாநாதனுக்கு வேண்டியதையெல்லாம் செய்கிற கிரகம் காரகன். சூரிய திசை ஒருத்தருக்கு நடக்குது. அப்ப அந்த சூரியன் என்ன செய்ய அப்படின்னா, சூரியனுக்கு பாசகன் யாருன்னா சனி, வேதகன் யாரு அப்படின்னா சுக்கிரன், காரகன் யாருன்னா குரு, போதகன் யாருன்னா செவ்வாய். இது மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு இப்ப என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. அந்த திசாநாதனுக்கு யாரு போதகன், யாரு வேதகன், யாரு பாசகன், யாரு காரகன் என்று பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் பலன்களை எல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாள். இன்றைக்கு சந்திராஷ்டமம். எனவே விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். தொழில் மாற்று சிந்தனைகள் மேலோங்கலாம். குடும்பத்தில் அமைதி குறையக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சில சுபகாரிய பேச்சுக்கள் இன்னும் முடிவடையவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எதை தொட்டாலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். இந்த நாளில் பலன்கள் நல்லவிதமாக உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கிழமையின் அடிப்படையில் செவ்வாய். எனவே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்ப முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துகின்ற நாள். இன்றைக்கு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும், விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்க வேண்டும், அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு மேலோங்கும். அது மட்டுமல்ல, கோரிக்கைகள் நிறைவேறுவதிலே நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள். செவ்வாயும் சனியும் உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். வாங்கல் கொடுக்கலிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. சந்திரபலம் 8 இருக்கிறது. 3க்கு அதிபதி 8 இருப்பதால் சகோதர தொல்லைகளையும் சந்திக்க நேரிடலாம். எனவே உடன்பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்து செல்வது மட்டுமல்ல, இன்றைக்கு அங்காரகனையும் வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். மிதுனராசினியர்களே, உத்தியோக முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். வேலைக்காக ஏற்பாடு செய்து விரக்தி அடைந்திருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வருகின்றன. நேர்முக தேர்வுக்கு சென்றும் இன்னும் பலனில்லையே என்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நினைக்க இயலாத அளவிற்கு ஒரு யோகம் வருகிறது. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். தந்தை வழியில் இருந்த விரிசல்கள் அகலும். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படும் நாள். பிரச்சனைகள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். 8ஆம் இடத்திலே சூரியன் புத ஆதித்ய யோகம் இருந்தாலும் கூட இணைந்திருப்பது கேது. எனவே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அலைச்சல் கூடுதலாக இருக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். யாரை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அவர்கள் வர இயலாது. அது மட்டுமல்ல, நண்பர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருந்தால் அவர்கள் அதை செய்யாமல் மீண்டும் உங்களிடமே திருப்பி ஒப்படைப்பார்கள். எனவே நீங்கள் இந்த நாளை பொறுமையுடன் தான் கடைபிடிக்க வேண்டும். எதை செய்தாலும் உங்களுக்கு பொறுமையும் தேவை. அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே நீங்கள் ஆதாயத்தை ஓரளவாவது அடைய முடியும். சிம்மராசி நேயர்களே, பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கேனும் பண பொறுப்புகள் சொன்னால் அதன் பிறகு உங்களுக்கு சிக்கல்கள் உருவாகலாம். பொறுமையை நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு ஜென்மத்திலே ராகு ஏற்றமும் இரக்கமும் உள்ள நேரம். காலையில் வரவு வரலாம், மாலையில் செலவு வரலாம். காலையில் கலகலப்பு இருக்கலாம், மாலையில் சலசலப்பு இருக்கலாம். திடீர் விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் திடீர் தாக்குதல்கள், தொல்லைகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கந்தன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கந்தன் வழிபாடு கவலையை போக்கும். கன்னிராசி நேயர்களே, வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் நாள். விருப்பங்கள் நிறைவேறுவதிலே கொஞ்சம் தாமதம் ஏற்படும். 3ஆம் இடத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை. அதோடு லாபாதிபதி சந்திரனும் இணைந்திருக்கிறார். 6க்கு அதிபதியோடு சந்திரன் இருப்பதால் உத்தியோகத்திற்காக ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதில் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்களும் உண்டு. சிலர் இலாகா மாற்றங்களை விரும்புவார்கள். மேலதிகாரிகளின் ஆதரவோடு மேன்மையான பலன்களை நீங்கள் மாலை நேரத்தில் அடைய முடியும். துலாம் ராசி நேயர்களே, வழக்குகள் வாயில் தேடி வரும் நாள். இன்றைக்கு 2லே சனி செவ்வாய். யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் நிறைவேற்ற இயலாது. பிறரை விமர்சிப்பதன் மூலம் விவகாரங்கள் கூடுதலாகவே வரலாம். வாகனத்தால் தொல்லையும் உண்டு. அதிகமான விரயங்களை சந்திக்கும் என்று அலைச்சலையும் மேற்கொள்வீர்கள். எனவே வாகனங்களை மாற்றலாமா, வீட்டை மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்குகிற நேரம் இந்த நேரம். விருச்சிக ராசி நேயர்களே, கணிசமான தொகை கைகளில் புரளும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். 9க்கு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். புதிய சொத்துக்கள் வாங்குவதிலும் நாட்டம் செலுத்துவீர்கள். 10லே குரு இருப்பதால் பதவியில் மாற்றம் உண்டு. உயர் பதவியாக கூட உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை என்பதால் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருந்து செயல்பட்டால் தான் ஏமாற்றத்திலிருந்து அகல இயலும். தனுசு ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். இன்றைக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கும். நட்பு வட்டம் விரியும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். குருவின் பார்வையால் குழப்பங்கள் அகலும். வீட்டிலே விருந்தினர்கள் வருகை அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, விவாக பேச்சுகளும் கைகூடலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, முன்கோபத்தால் முக்கிய புள்ளிகள் கூட எதிரியாகும் நாள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். குணமோடு நடந்து கொள்ளுங்கள். வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறார். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய முடியாமல் போகலாம். எதை செய்ய வேண்டாம் என்று நினைத்தீர்களோ அதை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். செலவுகள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப சுமையும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருந்தால்தான் நீங்களும் ஏமாற்றத்திலிருந்து விடுபட இயலும். கும்பராசி நேயர்களே, ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டும் நாள். இன்றைக்கு நல்ல விரயம் செய்யலாம். ஏதேனும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். மின்சாதன பொருட்களை வாங்கலாம் அல்லது ஆடை ஆபரணங்களை வாங்கலாம் என்று முடிவெடுப்பீர்கள். அந்த முடிவு நல்ல முடிவாகவே இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தினால் வீண் விரயங்கள் அகலும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த பிரச்சனைகள் இன்றைக்கு தீரும். மாலை நேரத்தில் மகிழ்ச்சிக்குரிய தகவலும் உண்டு. பயணத்தால் பலன் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, கையிருப்புகள் கரையும் நாள். இதுவரை நீங்கள் சேமித்து வைத்திருந்த சேமிப்புகள் கரையப் போகிறது. கடிதம் மூலம் கூட எதிர்பாராத தகவல் வந்து சேரும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். செவ்வாய் சனி சேர்க்கை 9ஆம் இடத்தில் இருப்பதால் பெற்றோர் வழியில் கொஞ்சம் பிரியம் கூடலாம். உங்களை காட்டிலும் மற்ற சகோதரர்களோடு அவர்கள் பிரியமாக இருக்கிறார்களே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் குருவினுடைய பார்வை 2இல் இருப்பதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான ஆயத்தம் செய்யப் போகின்றீர்கள். அப்படி ஒரு மங்கள ஓசை கேட்கின்ற பொழுது உறவினர் பகை அகலும். உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்ளும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.